டிசிப்ளினுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். நீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை செய்றீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடாது. இன்னைக்கு நீங்க 5 பக்கம் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்க உங்க கிளாஸ்ல ரேங்க் 1 வந்துட மாட்டீங்க. டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இருந்து நடந்து அதுக்கு அடுத்த ஓடி அதுக்கு அடுத்த நீங்க ஒரு விஷயத்தை அடையணும். இந்த பொறுமை இருக்கு, அது டிசிப்ளின்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது டிலேட் ரிவார்டு. உங்களுக்கு ரிவார்டு இருக்கா, ரொம்ப தாமதமா கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ல நீங்க கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டு படிச்சு அதுக்கடுத்த நீங்க வருஷத்தோட எண்ட்ல எக்ஸாம் எழுதி நீங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வரீங்க. ஆனா இங்க நீங்க ஒரு சிகரெட்டை பத்த வச்சால போதும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு கிக்கு கிடைச்சிருது. எதுக்கு நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும்? இந்த ஒரு வருஷம் வெயிட் பண்றது, இந்த டிலேட் ரிவார்டு இருக்கா, அது டிசிப்ளின்ல இருக்கும். உடனடியாக உங்களுக்கு கிடைக்காது. இங்க இன்ஸ்டன்ட் பிளஷர் இருக்கும், இங்க ரிவார்ட் டிலே ஆகும். அதுக்கு அடுத்தது ஹார்ட் ஒர்க். டிசிப்ளின்ல ஹார்ட் ஒர்க் இருக்கும். கடுமையாக நீங்க உழைக்கணும், கடுமையாக நீங்க பாடுபடணும். ஆனா இந்த பெயின்ஃபுல்லான ப்ராசஸை டிசிப்ளின் வச்சிருக்கு. ஆனா ஹார்ட் நவ், ஸ்ட்ராங் டுமாரோ. நீங்க இன்னைக்கு நீங்க ஹார்டாக செயல்பட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க ஸ்ட்ராங்காக மாறிடுவீங்க. இன்னைக்கு நீங்க பூஸ்டை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க எம்டியாக மாறிடுவீங்க. இப்ப அடுத்த ஒரு ட்ரூத் உங்களுக்கு சொல்ற பாருங்க, இதான் நமக்கு ஒரு முக்கியமான தீர்வு. யுவர் பிரெயின் வாண்ட்ஸ் கம்ஃபர்ட். உங்களுடைய பிரெயின் இருக்கா, அது கம்ஃபர்ட்டை தேடுகிறது. ஆனா யுவர் ஃபியூச்சர் நீட்ஸ் டிசிப்ளின். உங்களுடைய ஃபியூச்சர் இருக்கு, அது டிசிப்ளினை தேடுது. இப்போ உங்கள்கிட்ட சாய்ஸ் இருக்கு. நீங்க டிசிப்ளினை தேட போறீங்களா, இல்லனா கம்ஃபர்ட்டை நோக்கி நீங்க போக போறீங்களா? நீங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துட்டே இருப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்க டிசிப்ளினை விட்டும் நீங்க தூரமாக போயிட்டே இருப்பீங்க. டிசிப்ளினை நோக்கி நீங்க போகவில்லை என்றால் நீங்க உங்களுடைய சக்சஸை விட்டுட்டு தூரமா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு நீங்க டிசிப்ளினாக இருந்து போர்டம், பேஷன்ஸ், டிலே ரிவார்டு, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் நீங்க சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நீங்க ரீல்ஸ், என்டர்டெயின்மெண்ட், இன்ஸ்டன்ட் பிளஷரை நோக்கி நீங்க போயிட்டே இருக்கீங்களோ, வெறும் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க ஈஸி டோபமைனை நோக்கி நீங்க போயிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அழிச்சுட்டே இருக்கீங்க. டிசிப்ளினாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை பெயின்ஃபுல்லா இருக்கிறதை ஏத்துக்கோங்க. நீங்க குழந்தை கிடையாது. யூ ஆர் அ வாரியர். பி அவேர். விழிப்புணர்வோடு.